5.4 third sum. Check whether the given lines are parallel or perpendicular. ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது ரெண்டுமே பேரல் லைனா பர்பண்டிகுலர் லைனான்னு கேட்குறாங்க. நம்ம நல்லாவே தெரியும் பேரல் லைன் என்னது M1 ஈக்குவல் டு M2, பர்பண்டிகுலர் லைன்னா பேரல் லைன்னா M1 ஈக்குவல் டு M2, பர்பண்டிகுலர் லைன்னா M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 வரணும் இல்லையா. ரெண்டு மட்டிலே பண்ணால் -1 வரணும். இப்போ நம்ம எம்மை இதுக்கு எம்மை கண்டுபிடிப்போம், இதுக்கு எம்மை கண்டுபிடிச்சிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பேரலாக பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை M1 எழுதுனா என்ன ஆகலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இல்லையா. இதில் ஏங்கிறது ஏங்கிறது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குல்ல ஃபார்முலாலாம், -1/3 இல்லையா, -1/3 டிவைடட் பை பிங்கிறது 1/4. அப்போது இது எப்படி எழுதலாம், -1/3 இன்ட்டு டிவிஷனில் இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா. அப்போது 4/1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 4, 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போது -4/3. M1 வந்து -4/3. M2 கண்டுபிடிப்போம். M2 என்னது, அதே தான் -a/b. இப்போ இங்கே ஏங்கிறது என்னது 2/3 இல்லையா. ஏங்கிறது மைனஸ், ஏன்னா -a இல்லையா, -a ஃபார்முலாவில் இருக்குது, -2/3 டிவைடட் பை பிங்கிறது என்னது 1/2, அப்போது 1/2. இப்போ நம்ம என்ன எழுதலாமா, -2/3 இன்ட்டு இது கீழே இருக்கிறத டிவிஷனில் இருக்கிறத இன்வர்ஸில் கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ நான் மேலே கொண்டு வந்தால் அப்படின்னா ஆகும்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 2/1 ஈக்குவல் டு இது ஆகிடுமா, 2 இன்ட்டு 2 4 -4/3. அப்போது M1 M2 என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. M1 ஈக்குவல் டு M2, ஸோ த லைன்ஸ் ஆர் பேரலல். அவ்வளோதான் சம். செகண்ட் சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது அதே கொஸ்டின் தான். இதில் M1 M2ன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல இது எடுத்துக்கலாம். M1 ஈக்குவல் டு -a/b இல்லையா. -a என்னது இல்லை, ஏங்கிறது b 5 இல்லையா, -5 டிவைடட் பை 23. M1 வந்து என்னது, M1 ஈக்குவல் டு -5/23. இப்போ M2 கண்டுபிடிக்கணும். M2னா இந்த ஈக்குவேஷன் இல்லையா. M2 ஈக்குவல் டு -a/b இல்லையா. -a என்னது 23, அப்போது -23 டிவைடட் பை பிங்கிறது என்னது -5, -5 கேன்சல் ஆகிடுமா. அப்போது M2 ஈக்குவல் டு 23/5. இப்போது ரெண்டும் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இது பேரலாக இல்லை. அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 வரணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும். வந்துச்சுன்னா அது பர்பண்டிகுலர். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். M1 இது M1 இன்ட்டு M2, அப்போ M1 அது -5/23 ஈக்குவல் டு -1 இல்லையா. அப்புறம் M2 இன்ட்டு 23/5 கேன்சல் பண்ணி பாருங்கள். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னது -1. ஸோ த லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்.